ஏனென்றால் அரசாங்கம் அரசியல் ரீதியான விடயங்களை விடவும் சமூக பொருளாதார ரீதியான விடயங்களுக்கே தாங்கள் முக்கியத்துவம் அளிப்பதாக ஆட்சியை பொறுப்பெடுத்த நாளில் இருந்து சொல்லி வருகிறது. பணவீக்கம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, சுற்றுலா ஏற்றுமதிகள், தொழிலாளர் பரிமாற்றங்கள் மற்றும் கையிருப்பு ஆகியவற்றுடன் சில காய்கறிகள், பழங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் விலைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துது. அந்த வகையில் முதலாவதாக பணவீக்கம் விடயத்தினை பார்க்கின்ற பொழுது பணவீக்கம் என்பது சாதாரணமாக ஒரு குடும்பம் மிகவும் விரைவாக உணரக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நெருக்கடியான காலகட்டத்தில் ஜூலையில் 2.4% இருந்தது. அந்த காலப்பகுதியோடு ஒப்பிடும் போது உணவுப் பொருட்களின் விலைகள் 0.8% உயர்வடைந்திருந்தது. உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் 0.4% உயர்வடைந்திருந்தன. மாதாந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 1.85% குறைவாக காணப்படுகின்ற அதே சமயம் பணவீக்கம் 4.4% இருந்து 3.6% குறைந்திருக்குது. இலங்கை மத்திய வங்கியின் கூற்றுப்படி நாட்டின் பணவீக்கமானது குறுகிய காலத்தில் 5%க்கும் குறைவாக இருக்கும் என்றும் பின்னர் இலக்கை நோக்கி படிப்படியாக நகரும் என்றும் எதிர்பார்த்தது. எனினும் நாட்டின் பணவீக்கத்தின் போக்கானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாறியிருக்கு. ஒரு வருட இடைவெளி காணப்படுகின்ற போதும் பணவீக்கம் 1.2% நேர்மறையாக மாறியிருக்கு. இதனால ஜூலையில் இருந்த விலைகளில் 0.3% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குது. அது மாத்திரமின்றி உணவுப் பொருட்கள் விலைகள் 2% உயர்ந்திருப்பதோடு உணவு அல்லாத உணவுப் பொருட்கள் அல்லாதவற்றினுடைய விலைகள் 0.8% நேர்மறையாக மாறியிருக்கு. மாதம் குறியீடு சற்று குறைந்தாலும் உணவு அல்லாத பொருட்கள் சிறிய உயர்வை சந்தித்திருக்கின்றன. முக்கிய பணவீக்கம் 2% அதிகரித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 2024 வீழ்ச்சி அடைந்திருந்த விலைகள் 2025 மீண்டும் மிதமான அளவில் உயர தொடங்கி இருக்குது. ஆகவே பணவீக்கத்தின் அடிப்படையில் குடும்பங்கள் மகிழ்ச்சியான மாற்றத்தினை காணவில்லை. அடுத்ததாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எடுத்துக்கொண்டால் 2024 மூன்றாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.5% வளர்ச்சி கண்டது. விவசாயம் 3%, தொழில் 10.8% மற்றும் சேவைகள் 2.6% வளர்ச்சியை கண்டிருக்கு. கட்டுமான துறை, சுரங்க தொழில் மற்றும் பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியால் தொழில்துறை உயர்வுக்கு வந்தது. தகவல் தொழில்நுட்பம், நிதி மற்றும் வர்த்தகத்தின் மூலம் சேவைகள் துறைகளும் வளர்ந்திருந்தன. எனினும் 2025ஆம் ஆண்டின் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 4.9% வளர்ந்திருக்குது. இது பொருளாதார முயற்சிக்கான விரிவாக்கத்தின் 8வது தொடர்ச்சியான காலாண்டாகும். அதன்படி விவசாயம் 2%, தொழில்துறை 5.8% மற்றும் சேவைகள் 3.9% அதிகரித்திருக்கு. ஆடை, உலோகங்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் உள்ளிட்ட பல துறைகளில் உற்பத்தி வளர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2024 பிற்பகுதியில் 5.5% இருந்த வளர்ச்சி 2025 நடுப்பகுதியில் 4.9% சற்று குறைவாக வெளிப்படுத்தப்பட்டாலும் கட்டுமானம், உற்பத்தி, விரிவடையும் சேவைகள் ஆகியவற்றால் தொடர்ந்து பலமாக இருந்து வருகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டின் வருமானத்தில் சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகிய அந்நிய செலவாணிகளுக்கான முக்கியமான மூலமாக காணப்படுகின்ற நிலையில் அந்த ஆண்டின் அவற்றின் முன்னேற்றம் காத்திரமாக இருக்குது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரையில் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 1.3 மில்லியனாக இருந்தது. ஆனால் 2025 ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை 1.5 மில்லியனை கடந்திருக்குது. இந்த துறை 2025 ஆண்டுக்கான இலக்கை 3 மில்லியன் பார்வையாளர்களாக நிர்ணயித்துள்ளமை மிக முக்கிய விடயமாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஒரு வருடமாகி விட்டதும் பிற்பாடு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் ஏராளமானது என்று நாங்கள் புகழாரம் பேசிக்கொண்டாலும் மக்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்ற ஒன்று இருக்கா, நிம்மதி ஒன்று இருக்கா என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பல மக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இது வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலை மையப்படுத்தி ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தெற்கில கூட சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை, என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்தார்கள் என்று பேசுகிற நிலைப்பாடு வந்திருக்கு. இதிலும் குறிப்பாக ஆசிரியர்களை எடுத்துக் கொள்ளலாம். ஆசிரியர்கள் தங்களுடைய வேதனை, சம்பளம் தொடர்பிலான பல நகர்வுகள் முன்வைக்கப்படுகிறது. இதிலும் குறிப்பாக ஆசிரியர்களுடைய நிலை என்பது மிக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வீதிக்கு இறங்குகின்ற நிலை, பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்கின்ற நிலை என்பது அதிகரித்திருக்கின்றது. அதேபோல் வைத்தியத்துறையில் இருக்கக்கூடிய மிக
பல குறைபாடுகள் இதையெல்லாம் அவர்களை நிவர்த்தி செய்து தரவில்லை என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும், இந்த மின்சாரத்தை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அத்தியாவசிய தேவையாக பிரகடனப்படுத்திவிட்டு சென்றிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். காரணம், அவர் நாட்டில் இல்லாத நேரத்தில் ஏதாவது நடக்கக்கூடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, யாரும் விடுமுறை எடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். புதிய வேலையாட்கள் எடுப்பது சார்ந்தான நகர்வை நிப்பாட்டி இருந்தார். இப்படி பல நகர்வுகளை மின்சாரம் சார்ந்து செய்திருந்தார். ஏனென்றால் பணி பகிஷ்கரிப்பை மின்சார ஊழியர்கள் முன்னெடுக்க வந்த நிலையில் இது இப்படி இருக்கு. ஏனென்றால் ஒரு நாட்டில் பல்வேறுபட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் வீதிக்கு இறங்குகின்றார்கள் என்று சொன்னால் அங்கு மக்களுடைய தேவைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற்றப்படாமல் ஒரு வருடத்துக்குள்ள நான் இவ்வளவு வளர்ச்சியை கண்டிருக்கிறேன், இவ்வளவு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறேன் என்று மார்த்தட்டுவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மக்கள் மத்தியில் அந்த விடயங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து போட்டு அவர்கள் இதை சொல்வார்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். உண்மையில் ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று சொல்லி எல்லா அமைச்சர்களும், மக்கள் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லோரும் புகழாரம் செய்திருந்தார்கள். பல பேர் அவர்களை சாடி பேசியிருந்தார்கள். கருத்து கணிப்புகள், அதே போன்று கருத்து பகிர்வுகள் என்பது வெளிவந்திருந்தது. இந்த பின்னணியில் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வது, நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு என்றால், கடந்த காலத்தில் இருந்தவர்களை மக்கள் விரட்டி அடித்தமை நிகழ்காலத்தில் நிகழும் நிலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனை இடம்பெறக்கூடாது என்பது. ஆகவே இனி வருகின்ற காலத்திலேயும் இப்படியான பிரச்சனைகள் நான் ஏற்படுகிறது என்று சொன்னால் என்பிபி அரசாங்கங்களும் அதே நிலை வருமா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் தாயக பகுதியை எடுத்துக்கொள்வோம். தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு வாக்கு போட்டு ஏமாற்றம் மிஞ்சியதன் பிற்பாடுதான் சரி புதிய ஒரு அரசை கொண்டு வருவோம் என்று புதிய அரசுக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். காரணம், ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுக்கு தருவார்கள் என்று. ஆனால் ஐநாவை நம்பி இருந்தார்கள், புதிய அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்மானத்தை பெற்றுத்தர வேண்டும். ஐநா அமர்வுகளை நிறைவு பெறப்போகின்றது. ஆனால் இற்றை வரைக்கும் அவர்களுக்கு மிஞ்சி இருக்கிறது மாற்றம் மட்டும்தான். இவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் ஓரணியில பேரணியாக திரள்வார்கள் இருந்தால் இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்ட வேண்டிய நிலை ஏற்படும். தாயக பகுதி மக்கள் மாத்திரமல்ல, தெற்கில் இருக்கக்கூடியவர்களும் இப்பொழுது முன்மாறமாக நிற்கின்றார்கள். பல செயற்பாடுகளை இவர்கள் செய்யவில்லை. உண்மையிலே அநீதியாக தான் இடம்பெறுது. பழிவாங்கல்கள்லாம் இருக்கு. ஊழல் ஒழிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், ஞாயிற்கான தீர்வை தருவோம் என்று சொன்னவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ள சொல்லாதிருப்பதுக்கும், அந்த பாதுகாப்பை, அந்த பொருளாதாரத்தை அந்த நெருக்கடிக்கு இடாமல் இருப்பதற்குமான வழியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டுக்கான சவால் ஏராளமாக இருக்கும். இருப்பினும் மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்து, மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை சார்ந்து நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. உண்மையில் இந்த காற்றாலை திட்டம் சார்ந்து நாளுக்கு நாள் பேசுகின்றோம், அதோட முக்கியத்துவம் சார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம். காற்றாலையினால இந்த பறவைகள் உயிரிழப்புகள் இல்லை என்றால் கடல் மீனுடைய குழப்ப நிலைகள் என்பது சார்ந்து ஆய்வறிக்கைகளில் பல தகவல்கள் வந்திருந்தாலும், அது சார்ந்தான சரிப்பிழை என்பதை சொல்லி இருந்தாலும், மக்கள் பலர் அங்கே இருக்க முடியாமல் இடப்பெயர்கின்றார்கள், வாழ்விடத்தை விட்டு செல்லுகின்றார்கள் என்றால் அதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னது சார்ந்து நாங்கள் கேட்டறிய வேண்டும். மக்கள் ஏதோ ஒன்றை சொல்வதற்காக வீதிக்கு இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஏன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கூட அந்த இடத்துக்கு சொல்ல வேண்டும். சென்று மக்களுடைய போராட்டம் சார்ந்து மக்கள் ஏன் இவ்வளவு பேர் இவ்வளவிடமா அலையாக குவிந்திருக்கிறார்கள், திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும். ஒருதர் கூட மக்களோடு மக்களாக பேசுவதற்கு தயாரில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய நிர்வாகம், அரசியல் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அங்கிருந்து வந்தவர்கள் கூட மக்களோடு பேசாத ஒரு நிலைப்பாட்டில் மக்களோடு பேசினோம் என்று சொல்லுகின்றது என்பது மக்கள் அது சார்ந்து நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை என்பிபி அரசாங்கத்தின் கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும். இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தை திரட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு கூட வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். எச்சரிக்கைகள் மக்களால் விடுக்கப்படுகிறது. துரத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது ஏராளமாக வெடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மிக அவதானமாக அவர்கள் தங்களுடைய சேவையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. என்னெல்லாம் செய்ய போகிறார்கள், மக்களுக்கு எவ்வாறான தீர்வுகளை வழங்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.